கொள்ள அனைவரும் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமது வாசக வட்டத்தை சார்ந்த அனைத்து தோழமை உறவுகளுக்கும் எனது நன்றியும் மீண்டும் வணக்கங்களும். நாம் புத்தரமும் தர்மமும் அது என்பதை ஏன் பேச தலைப்படுகின்றோம், நேர்கின்றது, என்ன தேவை இருக்கின்றது என்பதற்கு முதல் பதிலாக பாபாசாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய இன்ட்ரடக்ஷன் பகுதியில் சொல்லியிருப்பார். ஒரு 4 விஷயங்களை அவரை சுய கேள்விக்கு உட்படுத்தியிருப்பார். புத்தரோட வாழ்வியல் அல்லது போதனைகள் அதன் மீதான முரணற்ற விவரங்களுக்கான தேவை இருக்கிறது என்று ஒன்று சொல்வார். இரண்டாவது, அந்த பௌத்தத்தை எந்த பாதையில் புரிந்து கொள்வது என்பதை தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் என்பதை இரண்டாவது காரணமாக சொல்லியிருப்பார். மூன்றாவதாக, பௌத்த புரிதலில் உள்ள குழப்பங்களை தவிர்ப்பது என்ற நோக்கம் உள்ளது என்பதாக. நான்காவது, சொல்லப்பட்ட 4 ஆரிய உண்மைகள் என்பது, அதாவது வாழ்க்கை துக்ககரமானது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய 4 உண்மைகளை அவர் விமர்சனத்திற்கு உட்படுத்தியிருப்பார், கேள்விக்கு உட்படுத்தியிருப்பார். அதுபோல ஆன்மா, கர்மா, மறுபிறப்பு, இவையெல்லாம் எந்த அர்த்தத்தில் இவை இங்கே பௌத்தத்தில் புத்தரால் பயன்படுத்தப்பட்டன என்பதை அவர் ஆய்வு செய்திருப்பார். கடைசியாக பிக்கு, பிக்குனி, உபாசகர் இவர்கள் எல்லாம் யார், இவர்களுடைய பணி என்ன, இவர்களுடைய தேவை என்ன என்பதற்கு விளக்கம் சொல்ல முற்பட்டிருப்பார். இவையெல்லாம் காரணமாக சொல்லிய பின் புரோலாகு ஜேம்ஸ் கேஸ்டில் என்ற ஒரு மத போதகர் அவருடைய சில விமர்சனங்களை எடுத்து இயங்கியிருப்பார். அதாவது இந்த சமூகம் எவ்வாறெல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நாம் கிமு 6ஆம் நூற்றாண்டு கதையை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், இங்கே 21ஆம் நூற்றாண்டில் நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் கால மனிதர்கள் சமூக உறவுகள் எதிர்த்து மாறுகின்றன. ஆனால் அந்த பழக்க வழக்கங்கள் மரபு என்ற பெயரில் புனிதப்படுத்தப்பட்டு அவை ஏன் இன்னும் தொடர்கின்றன என்ற கேள்வியை ஜேம்ஸ் கேஸ்டில் கேட்டிருப்பார். அதனால் மனிதர்களுக்குள் பல்வேறு டிஸ்கிரிமினேஷன் வந்து அதை மீண்டும் இருக செய்திருக்கக்கூடிய அந்த நிலையை மிகவும் ஆதங்கத்தோடு விமர்சனத்துக்கு உட்படுத்தியிருப்பார். அதை மாற்ற வேண்டிய அவசியத்தையும் அவர் சொல்ல தலைப்பட்டிருப்பார். இதை எடுத்து எழுதியிருப்பார். இது இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ப்ரோலாக் பகுதியில் வருவது. பிறகு இதை ஒரு 6 நூல்களாக, அதில் பகுதிகளாக, அதில் அத்தியாயங்களாக, வசனங்களாக இவையெல்லாம் தலைப்பு ரீதியாக கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் நாம் எடுத்துக்கொண்டது நூல் 1, பகுதி 1, முதல் 8 பகுதியை எடுத்துக்கொண்டிருப்போம். அதில் புத்தருடைய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அவருடைய வரலாற்று ரீதியாக அவர் எந்த சமூக சூழலில் இருந்திருந்தார், அப்பொழுது வர்ணாசிரம முறைக்கு மிகவும் நிலைப்படுத்தப்பட்ட ஒரு சமூகமாக இருந்த காலகட்டத்தில் அவர் என்ன மாதிரியான குழந்தையாக வளர்ந்திருப்பார், அவருடைய இளமை பருவத்தில், குழந்தை பருவத்திலேயே அவருடைய குணநலன்கள் என்னவாக இருந்தன, ஆனால் சமூகம் அவரை எந்த இதை நோக்கி தள்ளிக்கொண்டிருந்தது, அதை எப்படியெல்லாம் அவர் கலகக்காரராக கேள்விக்கு உட்படுத்தியிருப்பார் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். ஆக ஒரு நிலப்பிரபுத்துவம், முடியாட்சி என்ற 2 நிலைக்கும் உட்படாத ஒரு சமூக சூழலில் பேரளவில் அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு அப்பர் கிளாஸ் வாழ்முறையில் இருந்த புத்தருடைய அந்த சூழலும் கூட அதற்கு எதிரான முரணான நிறைய கேள்விகளை, தர்க்கங்களை தங்கள் கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் அவருடைய 21ஆவது வயது அவருடைய குணநலன்கள் கருத்ததாக திருமணம் பற்றி நாம் பார்ப்போம். இங்கே திருமணம் என்ற விஷயத்துக்கு முன்பு நாம் பேசியதை மீண்டும் நினைவுறுத்துவோம். அவர் பிறந்த பொழுது நிறைய ஞானிகள் இந்த குழந்தைக்கு இத்தனை லட்சணங்கள் இருக்கின்றன, இந்த குழந்தை ஒன்று இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய அல்லது மிகப்பெரிய மாநிலத்தையே வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் மன்னனாக ஆகும் அல்லது துறவு நிலையை மேற்கொள்ளும் என்று 2 சந்தேகத்தை உட்படுத்தியிருப்பார்கள். 8 பிராமணர்கள் இருந்தார்கள். இளம் பிராயத்திலேயே அவருக்கு கல்வி கொடுக்கப்பட்டது. அனைத்து வகையான திறமைகளும் வாழ்க்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்தார். உழைப்பில் தன்னை என்ன நிலப்பிரபுத்துவ அரச குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும்
நிலத்தில் தன்னுடைய உழைப்பை செலுத்தி அந்த சுரண்டுதலுக்கு எதிரான ஒரு ஒரு எம்பத்தட்டிக் ஃபீலிங், ஒரு ஒரு கருணை, ஒரு ஒரு நிகழ்வை அவர் கொண்டிருந்ததாக, அந்த மனித நேயத்தை கொண்டிருந்ததாக நாம் உணர்வோம். அது போல அவருடைய கதிர், அவருடைய மைத்துனருடன் அந்த புறா பிரச்சனை வரும்பொழுது காத்தவருக்கு தான் இந்த உயிர் சொந்தம் என்ற விஷயத்தில் அவர் விவாதத்துக்கு உட்படுத்தி அதில் வெற்றி பெற்றிருக்கார். இப்படியாக வளரக்கூடிய சூழலில் இதற்கு ஒரு திருமண வயது வருகின்றது. இந்த இடத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அந்த சாக்கிய குலத்தில் தண்டபாணி என்ற ஒருவருக்கு ஒரு மகள் இருந்தார். அவர் பேர் எப்போது அங்கே அவளும் கூட ஒரு அதே ஈக்குவல் கிளாஸ் ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கிறதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது வழக்கப்படி அவங்க சுயம்பரம் வைக்கிறாங்க. சுயம்பரம் வைக்கிறப்ப அப்ப 6வது கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே சுயம்பரம் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம் சமூக பின்புலத்துல. அப்ப சுயம்பரத்துல எல்லா மன்னர்களுக்கும் அழைப்பு கொடுக்குறாங்க, இளைஞர்கள்லாம் வராங்க. அவர்கள் எல்லாம் வரப்ப இப்ப ஒவ்வொருத்தரை பத்தியும் கேஸ் ஸ்டடி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இன்டர்வியூ சிஸ்டம் மாதிரி இவர் இந்த மாதிரி புத்தர் சித்தார்த்தர் அப்படின்றவர் வராது அப்படின்னா, இவரை பற்றி இந்த இயேசுநாதர் சின்ன குழந்தையா இருக்கிறதையே இவர் இந்த 5 அரசர்கள் போய் வணங்கினாங்க, தண்டனித்து வணங்கினதாகவும் அந்த நட்சத்திரம் வழி நடத்தினதாகவும் அவர் அந்த குழந்தைய சொல்ல போறாங்க, ஏன்னா அவர் மீட்பராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்கு, தெய்வ வாக்கு அதெல்லாம் அந்த மாதிரியான இயேசுநாதர் வந்தது 500 ஆண்டுகளுக்கு பிறகு. பட் அதுக்கு முன்னாடி எப்படியா பைபிள் கதையை கூட அதை தழுவி வந்திருக்கலாம். ஆனாலும் அது ஒரு வரலாறு. அந்த மாதிரியான ஒரு சூழல இந்த சித்தார்த்தரை பற்றி நிறைய கதையாடல்கள் இருக்கு. ஐயோ அவர் அந்த மாதிரியா, அவர் துறவு நிலை போயிடுவாராம் அப்படின்னு, அவர் எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவரு, இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் லீக் ஆகுது. அப்ப சுயம்பரம் அப்ப இந்த யசோதரா என்ன பண்றாங்க, எனக்கு அவர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லா இளவரசர்களையும் இவரை பார்த்து இவரை தேர்வு கொள்றாங்க. தேர்வு கொண்டோடனே மற்ற இளவரசர்களும் பயங்கர கடுப்பாயிருக்கு. என்ன எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இன்னமா பார்த்துட்டு இவங்களை தேர்வு பண்ணிருக்கு, அதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தண்டபாணி என்ற அவங்க அப்பா மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையெல்லாம் வந்திருக்காங்க. எப்படி இருந்தாலும் ஒரு ஆம்பளைனா ஒத்தைக்கு ஒத்த நிக்கணும் இல்லையா, எங்களோட அதுவும் நாங்கெல்லாம் சத்திரியகம், நாங்க எங்களுடைய வலிமையை காமிச்சு ஏதாவது போட்டி வைக்கணும். ஆனா இந்த அம்மா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய அதிருப்தியை அல்லது எதிர்ப்பை காமிக்கிறாங்க, டிமாண்ட் பண்றாங்க. கட்டாயமா ஒரு வில்வித்தை, ஒரு ஆர்சரி டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்றாங்க. இப்ப இதுல என்னன்னா இவருடைய நிலைமை என்னன்னா, தண்டபாணிக்கு ஐயோ நம்ம நினைச்ச மாதிரியே வேணாம்னு யாரும் நினைச்சோமோ அவரையே நம்ம பொண்ணு தேர்வு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாமா ஏமா இதெல்லாம் இந்த இவர் இது மாதிரி போயிடுவாங்க துறவர நிலையில, எப்ப பாரு சாமியார்களுடைய உட்கார்ந்துருக்கிறாரு கேள்விப்படுறோம், எப்ப பாரு தியானம் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துடுறாரு, மத்தவங்க எல்லாம் வேலை அது அந்த வேட்டை அப்படிலாம் இருக்கப்ப இவங்க இருக்காங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. பட் அந்த யசோதரை கேட்கல. ஷி இஸ் வெரி கண்டிஷனோட இருக்காங்க. எப்படி சொல்றாங்கன்னா, ஏன் இந்த செய்தோடையும் இருந்தா எனக்கு தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதாவது ஏன்னா அவங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அது தெரிந்தே இவர் துறநிலையை ஆகக்கூடியவர் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தெரிந்தே அவர்களை புத்தரை சித்தார்த்தரை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு பக்குவப்பட்ட உள்வாங்கிய ஒரு பெண் அப்படின்றத உணர்த்த தலைப்படுறாரு பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள். அப்போ இது சொல்லியும் கேட்கல அப்படின்றதுனாலையும் இவங்க இளவரசர்கள்லாம் மற்றவர்கள்லாம் போட்டிக்கு வந்தவங்க எல்லாம் டிமாண்ட் பண்ணதுனாலையும் ஒரு ஆர்சரி டெஸ்ட் வைக்கிறாங்க, வில்வித்தை போட்டி. இந்த வில்வித்தை போட்டியில ஃபர்ஸ்ட் எதுக்கு தான் செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகே இதுக்கு இந்த வில்வித்தை போட்டின்றப்ப அப்ப சன்னா அப்படின்ற அவருடைய தேர்ப்பாளர் அவர் கூட வந்திருக்காருல்ல, இப்ப மாப்பிள்ளை தோழன் அவர் வந்திருக்காரு. இல்ல நீங்க இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஏன்னா இது ஒரு ஆணோட வலிமையை நிரூபிக்கக்கூடியது. அதை நம்ம மறுத்தோம்னா அது குடும்பத்துக்கும் அவமானம், தண்டபாணிக்கும் அவமானம், யசோதரிக்கும் அவமானம். ஒரு ஆம்பளை தன்னுடைய வலிமையை நிரூபிக்கணும், அதுதான் அழகு அப்படின்ற மாதிரி அதை தூண்டி விடுறாரு, துடைக்கிறாரு.
ஆனா புத்தர் வந்து அதுக்காக எழுதாக கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஓகே யாரும் நம்மளால வருத்தப்பட வேண்டாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதுல என்ன இருக்கு, ஏன்னா அவர் வந்து முதலே ஸ்கில்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு திறமையாளர். அதனால எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவர் ஓகே சொல்றாரு. போட்டி நடக்குது. கடைசியை ஒரு முறை வரப்போ இவர் வந்து தன்னுடைய அந்த மார்க்ஸ்மேன்ஷிப், அவருடைய அந்த வில்வித்தை திறமையை வந்து அவர் நிரூபித்து மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு மற்றவங்கள போயிடுறாங்க. ஆனா தண்டபாணி ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துறாரு. போச்சு நமக்குள்ள வாழ்க்கை என்ன ஆக போதும், இல்ல நம்ம பிள்ளைய வச்சு குடும்பம் நடத்துவானோ, இல்ல அவங்க சாமியானா ஆயிடுவானோ தெரியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில அவர் இருக்கிறதாக நம்ம அறிகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ராகுலன் ஒரு குழந்தையை அவர்கள் பெற்றெடுக்கிறாங்க. இதுக்கிடையில இப்படி போறப்ப என்ன இருந்தாலும் அவருடைய அந்த கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய அல்லது அவருடைய பகுத்தறிவுவாதம் இதெல்லாம் வந்து வெளிப்படுறப்ப இவர் இல்ல இந்த முனிவர்கள்லாம் சொன்ன மாதிரி இவர் பாட்டுக்கு துறவரம் போயிடாம இருக்கணும்னா இவருக்கு வந்து கால் கட்டு போடணும். கால் கட்டு திருமணம்ன்றது கால் கட்டுன்னு இன்னைக்கு ஒரு சொல்லிட்டு இல்லையா, அந்த டாபிக் அப்புறம் வருவோம். ஏன்னா இவரை வந்து இந்த அந்த அழகுகள் தான் வந்து ஒப்படைச்சிடணும். எப்படினாலும் அவன் வந்து பொம்பளைக்கு மயங்கானா எந்த ஆணும் இருக்க முடியாது. அப்படி இளவரசர் அவருக்கு எட்டாவது ஒரு வகையில வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அசிஸ்டர் அவருடைய அந்த கணிப்புனால இவர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய அந்தப்புறம், பொதுவா அவங்களுடைய வாழ்நிலை இருக்குது அந்தப்புறம். இந்த அந்தப்புறத்துல நிறைய அழகிகள்ல வந்து கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்ப இதை படிக்கிறப்ப இதுல நாம இந்த இடத்தை கடக்காம வர முடியாது. என்ன விஷயம்னா, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த ப்ரொஃபிஷியன்சி ஆஃப் இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் அந்த ஆங்கில புலமை, அவருடைய அந்த வழங்கி, அவருடைய கற்பனை திறன், அந்த வெக்காபுலரிய வந்து அவருடைய அதை வந்து அப்படியே ரசிக்காம நம்மளால நகர முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இங்கிலீஷ்ல இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அழகியலோட பெரியார் தாசன், எக்ஸ்ரே மாணிக்கம் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஆரணங்கள் அப்படின்னு. அந்த அந்தப்புறத்துல அந்த அழகிகள்லாம் கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீங்க எல்லாம் வந்து பெண்கள், நீங்க வந்து முதவே ரொம்ப அழகானவங்க, இதெல்லாம் நான் கொஞ்சம் சொன்னாதான் அடுத்த விஷயத்த போடுறது சரியா இருக்கும். இதை நான் சத்தத்தாடி சொல்லலாம். இவ்வளவு அழகானவங்க, உங்களை பார்த்து பெண்களே போடலாம் போடுவாங்க, நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் மிக உயர்ந்தவங்க. அப்ப ஆண்களே, அது குறிப்பாக இந்த மாதிரியான இளவரசர்களை எல்லாம் நீங்க வென்றெடுக்காதுன்னா நீங்க வந்து இருக்கிறதே எடுத்து அவ்வளோ திறமையானவங்க. நீங்க அவங்களுடைய ஏன்னா பெண்களை பற்றி தேவர்கள் பயங்கரமான முனிவர்களை திக்குமுக்க அடைவாங்க. அப்ப உங்களை பார்த்தா வந்து அந்த திறமைக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லைன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் உங்களை நியமிச்சிருக்கேன் அப்படின்னு மிகப்பெரிய காசு கொடுங்க கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அவங்க கொடுக்குறாரு. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே இந்த டாஸ்க் வந்து நிச்சயமா நாங்க வந்து பண்றோம், நிகழ்ச்சி காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ இந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா ஒரு சில ரெஃபரன்சஸ் கொடுக்குறாரு. இது வந்து நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த இந்து மதத்துல எவ்வளவு லக்ஸுலான வேர்ஸ்டான கதையாடல்கள்லாம் இருக்கு அப்படின்றது வந்து நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். அதனால இதை கடந்து போக வேண்டாம் நிற்போம். அப்ப விஸ்வாமித்திரர் வந்து தவத்துல இருந்தா கூட கிரதசி அப்படின்ற ஒரு அழகினால 10 ஆண்டுகள் வந்து கடந்தாங்க அவளோட காலடியில. அதே மாதிரி ஒரு மாமுனிவர் வந்து சாஸ்தி என்ற பேரழகி கால விழுந்திருந்தாங்க. இப்படி பல உதாரணங்கள் சொல்லிக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி சாதாரண பெண்கள் சாதாரண ஆண்களை வென்றெடுத்துருவாங்க. நீங்க மிகப்பெரிய வல்சா என்ன சொல்றது ஆற்றல் மிக்கவர்கள், பெண்ணை எவ்வளவு கேவலமா அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து இதுக்குள்ள சொல்லி மறைப்பொருள். இப்ப நம்ம இந்த சொல்லப்பட்ட விஷயத்த சொல்றோம். அதனால நீங்க வந்து மிகப்பெரிய ஆட்கள், உங்களால வந்து வென்றெடுக்க முடியும். இளவரசர் எப்படியாவது நீங்க வீழ்த்தி காமிக்கணும். யார் வேணாலும் என்ன வேணாலும் செஞ்சுப்பாங்க. ஆனா இந்த இளவரசர் திருவண்ணாமலைக்கு வந்து போயிடக்கூடாது, பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்றோம். உடனே இவங்க எல்லாம் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட அழகு தன்னுடைய அழகு மேல வந்து பெரிய கான்பிடன்ஸ் பெருசா இல்லாட்டியும் இல்ல இருந்திருந்தாலும் அவ்வளவு நேரம் பேசாம இருந்தவங்க இவர் சொன்ன அந்த டயலாக்ஸ், அவருடைய அந்த வீர வசனம் இதெல்லாம் கேள்விப்பட்டு கேட்டுட்டு அவங்க அப்படியே என்ன சொல்றது
உரமேறி நிச்சயமா நாங்க பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு பெரிய கண்டிஷனோட அவங்களும் நகர்றதாக சொல்றோம். இதுல வந்து ஒரு என்ன சொல்றது பர்வத வனத்தில் உலகம் யானையை போல வந்து எல்லாரும் அப்படி போனாங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த புற அழகிகள்லாம் அவளை சுத்தி போறாங்க. எல்லாருமே அவங்களுடைய என்ன சொல்ற நடைமுறை பாவனை மொழி அவங்களுடைய அந்த அழகை வந்து இது பண்றது ஷோகேஸ் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க நிறைய இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. இது வந்து என்னன்னா அந்த தற்குறிப்பேர்கள் அந்த அந்த உவமை படிமங்கள் அங்க இருக்கக்கூடிய அழகியல் இது எல்லாத்தையும் ரொம்ப இதான் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப அதிகமா ஒரு இடத்துல வந்து ஓமி சொல்லியிருப்பாங்க. தாமரை கண்களோடு தாமரை இதழ்களோடு தாமரை கையில ஏந்தி அந்த தாமரைன்றதை வந்து அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவருடைய குறியீடாக அது ஒரு தாமரை பௌத்தத்துல இருந்து வந்தது அப்படின்றதுக்காக அந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இதை படிக்கிறப்ப எனக்கு இதை வந்து ஒரு படமா எடுக்கிறப்ப நிச்சயம் புத்தருடைய புத்தரும் தமம்னா நம்ம சகோதரர் ரஞ்சித் மாதிரி ஆனவர்கள் யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய படமா வந்து இயக்கணுன்றது ஒரு பெரிய ஆசை அது ஒரு கற்பனை வந்துச்சு. அவ்வளோ அழகா வந்து இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி இவங்க எல்லாருமே போட்டி போட்டுட்டு அவர் மேல விழுந்து அவரை இன்ட்ரெஸ்ட் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த எல்லாத்தையும் அதெல்லாம் பார்த்துட்டு அதனுடைய அந்த திணை அந்த மருத நில அழகு இருக்குங்களா அதையெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அப்போ மரம் அது என்ன சொல்றது திலக மரம் துருபக மரம் அப்படின்னா அந்த அந்த வர்ணனைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த இயற்கையோட அந்த தற்குறிப்பேற்ற ஒரு விஷயத்தோட அது எழுதியிருப்பாரு பாபுசை அவர்கள். அந்த மாதிரி அந்த பெண்கள் வந்து அவரை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் புத்தர் சித்தார்த்தர் வந்து என்ன செஞ்சாருன்னா எந்த உணர்ச்சிக்கும் உட்படாமல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ல இது எல்லாருக்கும் ஒரு இன்ஃபாக்சுவேஷன் இருக்கலாம், ஒரு நேச்சரான ஒரு பயாலஜிக்கல் நீடாக இருக்கலாம் இருக்கு அப்படின்ற இருந்தாலும் அவருடைய உள்ள வந்து அப்படியே நிறைய கொந்தளிச்சு இருக்கு, நிறைய கேள்விகள் கொந்தளிச்சு இருக்கு. எதையும் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு மனநிலையில இந்த பெண்கள் அப்படி பண்றது வந்து அவருக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டுன்றத விட ரொம்ப அந்நியமா இருக்கு. கொஞ்சம் சங்கடப்படுறாரு. அல்லது அவர்களை அசிங்கப்படுத்தக்கூடாது அல்லது கேவலப்படுத்தக்கூடாது, அவங்களோட மதிப்பை குலைச்சிடக்கூடாதுன்றதுலையும் கவனமா இருந்துட்டு அவருக்கு அதுக்கு ஈல்டாயிடாம அவர் என்ன பண்றாருன்னா சந்தோஷமும் படாம அவர் இருக்காரு. இதனால வந்து அப்ப அவர் என்ன நினைக்கிறோம்னா அழகு அழகுன்றதுக்கான ஒரு பர்ஃபெக்ஷன் தான். ஆனாலும் இளமையில இருக்கப்போ அந்த அழகு வந்து எப்பயுமே முதுமையில இருக்காது. எல்லாருக்கும் ஒரு கட்டம் வரும், நோய்வாய்ப்படுவாங்க. அது வந்து நிரந்தரம் இல்லைன்றதுக்கு இந்த பெண்கள் இப்படி பண்ணிக்கிறாங்க. தங்களே அவங்களே அவங்கள அசிங்கப்படுத்திக்கிறாங்க, ஷோகேஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்காக ஒரு எம்பத்தட்டிக் ஒரு அனுதாபமோ அல்லது ஒரு புரிதலோட அவரை நினைச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில இவங்கெல்லாம் ஃபெயிலியரான விஷயத்த வந்து இவர் பாக்குறாரு. யாருன்னா பிரதம அமைச்சர் உதாயம். இவர் தான் வந்து தோழன் மாதிரி இருக்காரு. அவர் சொல்றாரு ஒரு நல்ல விஷயத்த வந்து செய்ய வைக்கிறதுக்கும் தப்பான விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கும் ஒரு நட்பு தேவைப்படுது. அப்படி ஒரு நட்பு என்ற இடத்துல நான் இருக்கேன் நண்பனா அப்படின்னு உங்களுக்கே தெரியும். என்னை வந்து அரசர் தான் நினைச்சிருக்காரு. நீங்க வந்து இந்த என்னுடைய நட்பை உதாசீனப்படுத்துவீங்க அப்படின்னு நான் படுத்த மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடுக்கன் வருந்தால் நம்பிக்கை மாதிரி அந்த நட்புக்கு இலக்கணமா சொல்லி, ஏன்னா இவர் வந்து ரொம்ப சொல் வன்மையுடைய ஒரு ஸ்கில் இருக்கக்கூடிய, அதனால வந்து ரொம்ப அழகா வந்து ஃபர்ஸ்ட் என்றார் சித்தார்த்தத்துல. நீங்க வந்து இந்த பெண்கள்லாம் உங்கள்கிட்ட வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. ஒரு பொதுவா வந்து ஒரு ஆண் அப்படின்றவன் வந்து ஆணுக்கோ பெண்ணுக்கோ என்ன சொல்றது எதிர்பாலினம் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இயல்பான விஷயம். குறிப்பா வந்து ஆண்கள் வந்து பெண்களை கவர்வதற்காக செய்வாங்க. ஆனா நீங்க வந்து அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணா கூட நீங்க அதை பத்தி கண்டிக்கவே இல்லை. அவங்களை மதிக்கணும். ஒரு அழகு என்பது வந்து ஆராதிக்கப்படணும், அதுதான் அந்த அழகு கிடையாது. அவங்களை மதிப்பதற்கு சமம், அவர்களுக்கான மரியாதை அப்படின்றது வந்து அவர்களை ட்ரிபியூட் பண்றதுல
அவங்க குளோரிஃபை பண்றதா இருக்கு. அதனால நீங்க அதெல்லாம் செய்யணும் இல்லையா, அது அவங்களை வந்து வருத்தப்பட வைக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நயமா வந்து அவர் பேசுறாரு. இவன் நீட் இதுல சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து திறமையானவர்களுக்கான ஒரு போட்டி, திறமை இருந்தாதான் அவங்க நல்ல டாக்டர்ஸா வருவாங்க, நாங்க அதுக்கான விஷயம் தான் இது பண்றோம் அப்படின்னு சொல்றது மாதிரி இடஒதுக்கீட்டுக்கான வாதம்லாம் வைக்கிறாங்கல்ல, ஆதிக்க சாதி மனோபாவம் இருக்கக்கூடிய சக்திகள்லாம் சொல்றாங்கல்ல, பிராமணிய சக்திகள், அது மாதிரி பிரிவிலேயர் முறையை வந்து அவங்க சொல்ல வர்ற காட்டுற மாதிரி இது ரொம்ப நயவஞ்சகமான ஒரு மெத்தடு. அது ரொம்ப அழகியலோட ரொம்ப பக்குவமா ரொம்ப சாஃப்ட் கார்னர்ல சொல்றது மாதிரி உதாரணம் சொல்ல வர்றாரு, ரைட்டுங்களா? அப்ப இந்த ஃப்ரெண்ட்லினஸ் அப்படின்றதுக்குள்ள அவர் என்றாரு. இதெல்லாம் இவர் புரிஞ்சிருக்காரு புத்தர். அதோட வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆண் அப்படின்ற சமூகம் ஒரு வரையறை இருக்கு இல்லையா, ஆண்னா யாரு, ஆண்மைனா என்ன, அந்த பெண்ணுனா யாரு, பெண்மைனா என்ன அப்படின்றத ஒரு சமூக சார்ந்த ஒரு மோசமான ஒரு வரையறைய அவர் நியாயப்படுத்தி அல்லது குளோரிஃபை பண்ணி அதை வந்து சொல்ல. அப்போ சொல்றாரு என்ன சொல்றது, அது அவங்களுடைய ஆசை, அதுதான் அவங்களுடைய இலக்கு, அவங்கள வந்து குளோரிஃபை பண்ணணும் அவங்க அழகா சொல்றது. ஓகே, அப்போ வெறும் நீங்க வந்து அமைதியா இருக்கிறதோ இல்ல வெறும் மதிக்கிறோம் நாங்க பெண்கள் எல்லாம் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப புத்த வேஸ்ட்டுங்க யாருக்குமே. ஆனா நீங்க வந்து என்ன செய்யணும்னா, உங்களுடைய உள்ளார்ந்து அவங்களுடைய உணர்ச்சிக்கு நீங்க ரியாக்ட் பண்ணணும், ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள வந்து நீங்க மதிக்கிறதுனா அதுதான் சொல்லுவாங்க. பெண் ஒரு இளர வாழ்வியல்ல ஒரு பெண்ணை ஒரு கணவன் மனைவி கூட வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறது ஓகே, ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு, ஏன்னா பெண்ணு எப்பயுமே சாப்பாடுக்குள்ளதானே சமையலறைக்குள்ளதானே அசாட்சி, பெண்ணையும் கூட எல்லா வீட்லயும் கூட மோஸ்ட்லி அதுதான் நடக்கும். ஆண் சப்போர்ட் பண்ற விஷயத்த கூட அது பெரிய விஷயமா பார்ப்பாங்க. இனிஷியேட் பண்றது வந்து பெண்ணாதான் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்கும். அப்படின்ற பட்சத்துல பெண்ணுடைய சமையலை வந்து நீங்க சூப்பரா செஞ்சிருக்க அப்படின்னு பொய்யாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னா, அழகு வந்து அழகா இருக்காங்க அப்படின்னு பெண்ணை வந்து சொல்றது வந்து ரொம்ப அவங்களை மதிப்பதற்கு சமம், சும்மா வந்து வாயில சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வாயில வந்து பெண்ணை நான் மதிக்கிறேன்னு சொன்னா பத்தாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு திருப்பியும் புராதன ரெஃபரன்சஸ் நிறைய கொடுக்குறாரு. என்னது புராதனத்துல இருந்து ரெஃபரன்சஸ், அதுவும் என்னன்னு பாக்குறது. அதாவது இந்திரன், அதாவது புரந்தரன்றவன் ஒரு காலத்துல வந்து முனிவர் கௌதமரோட மனைவியான அகலிகை மேல ஆசைப்பட்டான். அதனால சோமாவின் மனைவி ரோஹிணி மேல அகத்தியர் ஆசைப்பட்டாராம். அதே மாதிரி லோபமுத்திரைக்கும் அதே நிலைமைதான். அதே மாதிரி துறவி வந்து பிரகஸ்பதி வந்து மருதாவின் மகளும் ஔதத்தியாவின் மகனுமான மம்தாவை வந்து அவரோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க. அதனாலதான் பரத்வாஜன் பிறந்ததாகும் சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரன் வந்து தன்னை கும்பிட வந்த தன்னுடைய பக்தனான பிருகஸ்பதியோட மனைவியோட தான் இது பண்ணி கடைசியில புதனை வந்து பெற்றெடுக்கலாம். அதே மாதிரி பராசரன் அப்படின்றவன் வந்து வருணனோட பேத்தியான காளியோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்ததாகும். முனிவர் வசிஷ்டர் கூட ரொம்ப ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அக்ஷமாலாவோட அவளோட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுதான் கபிங்லாதன் அப்படின்றவர் வந்து பெற்றெடுத்ததாகும். அதே மாதிரி ராஜ ரிஷியான யயாதர் அவர் வந்து முதுமை எழுதிய கல்வி, அதாவது வயசானதுக்கு அப்புறமும் கூட கயத்ராத்த வனத்துல அப்சரா விஸ்வாகி அப்படின்றவங்களை வந்து அப்ரோச் பண்ணதாகும். இப்படி வந்து எல்லாருமே இன்னொரு அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா செத்து போயிடுவோம் தெரிஞ்சா கூட மாஸ்திரியோட அழகுல மயங்கி கௌரவம் பண்ண பாண்டு அப்படின்றவன் வந்து செட்டானா. இப்படி எல்லாம் வந்து பெரிய பெரிய ஐகான்ஸே புராதன கதாநாயகர்களே முனிவர்களே எல்லாத்தையும் தருமாறுங்க. நீங்க எல்லாம் ஏன் இவ்வளோ ஒரு என்ன சொல்றது பூமுட்டையா இருக்குன்ற மாதிரி ஏன் இப்படி செய்ய மாட்டீங்க, உங்களுக்கு என்ன இதை அனுபவிக்க தெரியலையா, கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரம் அந்த மாதிரி அந்த பெண்களையும் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்டிமுலேட் பண்ணி இவரையும் ஸ்டிமுலேட் பண்ணி
எப்படியாவது இவர் துறவு நிலை போயிடக்கூடாது. எல்லார் மாதிரியும் ஒரு குழந்தை பிறந்தா ரீப்ரொடக்ஷன் தான் அவர் பெரும்பாலானவர்களுடைய தன்னுடைய வாழ்க்கை ஈண்டெடுத்து அவர்களை வளர்த்து அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு திருப்பி அது சொத்து சேர்த்து திருப்பி அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு இப்படியே ஒரு மறுசுழற்சி மட்டும்தான். எதையாவது சாதிக்கணும், அந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்கு கேள்விக்குட்படுத்தணும், தீர்வு காணணும், நம்ம அந்த சமூகத்துக்கு அடுத்த சமூகத்துக்கு நம்ம இதான் செய்யணும். இது எந்த ஒரு லப்தி எதுவும் இல்லாமல் ஒரு பொது மனோபாவம் இருக்குங்களா? இந்த மனோபாவத்துல இருந்து இதை விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக இவருடைய சுத்தோதரனால இந்த பிறகு இந்த உதாயினர் ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ என்ன செய்யறாருன்னா இதெல்லாம் ஏன் மறுதளிக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. இப்ப நம்ம கௌதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த புனித மரபு கதைகள்லாம் சொல்லுங்கல்ல, இதெல்லாம் போலியான வாக்குகள் தான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கிரிப்பான ஒரு ஃபர்மான ஒரு உறுதியான மனோபாவத்துல அவர் மறுப்பை தெரிவிக்கிறார். அதாவது நீங்க என்ன தப்பா நினைச்சீங்க முனிவரே, நான் அப்படிலாம் கிடையாது. நான் இந்த உலகம் குழந்தைங்களை பெற்றெடுக்கிறாங்க, இல்லற வாழ்வு, சொத்து செய்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க, இதெல்லாம் நான் மறுக்கல. அது அவர்களுடைய விருப்பம், தேவை, அதை நான் மறுக்கல. ஆனால் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு கம்பல்ஷன்ல ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றத என்னால ஏற்க முடியாது. அது சந்தோஷம் கிடையாது. அதுக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு, ஒரு சுரண்டுதல் இருக்கு, ஒரு ஏமாற்றுதல் இருக்கு, ஒரு மோசடித்தனம், அது தவறானது, ஒழுக்கக்கேடானது, நேர்மை இருப்பது, இப்படி பல்வேறு விஷயங்களை அவர் சொல்ல முற்படுறார். அதோட இதுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் உணர்ந்து புரிந்து விருப்பப்பட்டு ஒரு வாழ்வியல்ல இருக்கணும், இல்லற வாழ்வியல்ல. அவங்களுக்கு நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, பிக் பாஸ் மாதிரி நீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தீங்க, 60 கேமரா இருந்தாலும் அது ஒரு நடிப்பு தான். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு டாஸ்க்குக்காக அவங்க தன்னுடைய சென்சுவல் பிளஷர்ஸை அவங்க என்கிட்ட எப்படியா ஜெயிக்கணும், அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறாங்க. அது இல்லை, எனக்கு அவங்களுக்கும் விருப்பம் இல்லை, அவங்களும் அதுல விருப்பப்படாம செய்யறாங்க. என்னதான் ஒரு இன்ஃபாச்சுவேஷன், அவரை எப்படியாவது இது பண்ணணும், எப்படி இந்த விஜய் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த இளைஞர்கள், திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றோம். இந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சினிமா திரை பிம்பத்தை அதை யதார்த்த வாழ்வியலோட என்ன சொல்றது உண்மை சொல்லி நம்புறாங்க. இவங்களாம் படித்தவங்களாக இருக்காங்க. ஏதோ மாற்றம் வரணுன்றதுக்காக ஒரு ட்ரெண்ட் மூலமா ஏதோ ஒரு மாற்றம் வரணும். அவங்களால முடியுமா முடியாதா, யாரு ஆக்சுவலா எங்களால உங்களுடைய இதெல்லாம் அனலைஸ் பண்ண கேப்பபிலிட்டியே இல்லாத இளைய சமூகம்னு ஒரு செக்டார் இருக்காங்கன்றது இந்த விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த புலநடக்கம், இந்த மாதிரி பற்று, இந்த மாதிரி நியாலி இந்த சென்சுவல் பிளஷர்ஸ்னால இந்த ஒரு செக்டார் பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்காக நான் இறக்கப்படுறேன், அதை என்னால ஏத்துக்க முடியல. அது அப்படி அதை நான் உடன்பட்டேன்னா நான் உங்களை மோசடித்தனம் பண்றேன்னு அர்த்தம். நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் சிம்பிளி வேஸ்ட், இதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. சிம்பிளி வேஸ்ட்ன்ற விஷயத்தை அடிக்கடி பயன் இல்லை, இதனால வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு. சோ இதுக்குள்ள எந்த ஜனநாயகமும் கிடையாது, பகுத்தறிவும் கிடையாது, நான் அதை ஏற்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ நீங்க என்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு தேவையில்லா ஒரு படுகொலைக்குள்ள தள்ளுற மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கு, இதை நான் உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி எந்த வேர்ல்ட்லி ப்ரெஷர்ஸ்லையும் இவர் ஈடாகல, அது அவருக்கு உடன்பாடல்ல, அவர் தள்ள முடியல, அவரை மயக்க முடியல அப்படின்றத பெண்களாலேயும் முடியல, உதாயினாலேயும் முடியல அப்படின்றது இவரு சுத்தோதனர் கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டு அவர் என்ன எப்படி இருக்காருன்னா, இதயத்தில் அம்பு துளைத்த யானை போல ரைட்லாம் ஃபீல் பண்ணார் அப்படின்ற ஒரு வேர்டு எழுதிருப்பார். லைக் an elephant with an arrow in his heart. அந்த மாதிரி ரொம்ப துடிச்சு போனாராமா. ஸோ இதெல்லாம் இந்த ஆரணங்களோட தொகுப்பு இருக்கு. இதுக்குள்ள ஓமைகள், படிமங்கள், சொன்னங்கள், அந்த வார்த்தைகள் இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு ஆரணத்துக்கு அந்த புறத்தையே ஒரு உயிருள்ள பொருள் மாதிரி அதை சொல்லி அதெல்லாம் வருத்தப்படுது அப்படின்ற மாதிரி இந்த
இந்த வசனங்களை இந்த அத்தியாயத்தை முடிச்சிருக்காங்க வச்சுக்கோங்களேன். இதோட இதை பார்த்துக்கலாம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய கிரிட்டிசிசம், அதாவது கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப இது வந்து ஆக்சுவலி இந்த பகுதியில இருந்து நம்ம இதை எப்படி ஆய்வு பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 உலகங்களுக்கான மோதலாக இருக்கு. என்ன 2 உலகங்கள் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஆசை, இந்த வேர்ல்ட்லி லைஃப் அதை பற்றியே, இன்னொன்னு துறவரம் போன்று. இவங்க வந்து உள்ள வர வர இவர் இம்போர்ட் பண்ண ஸ்டிமுலேட் பண்ண ட்ரிகர் பண்ண பெண்களை வச்சு, இந்த சொத்தை வச்சு, பவர் பத்தி, உங்களுக்கு அரசு அப்படின்றது மிகப்பெரிய அதிகாரம் இல்லையா, அதை வைத்து, அப்புறம் வந்து இந்த லக்ஸரி, இந்த வசதி வாய்ப்பு, இது எல்லாத்தையும் கொடுத்து வந்து சுத்தோதனர் வந்து அப்படி ட்ரிகர் பண்ணிட்டே இருக்காரு. பட் அவர் என்ன செய்யறாருன்னா அதை விட்டு விலகி போயிட்டே இருக்காரு. அந்த ரினன்சியேஷன், துறவு நிலையை பற்றி ஒரு டிசாஸ்டரா இருக்காரு. இதுக்குள்ள வந்து அவரு, அதாவது எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன் சொல்லுவாங்க நியூட்டன் தேர்ட்லாம். நீங்க ஒரு வந்தா எவ்வளவு போர்ஸ் அடிக்கிறோமோ அதுக்கு எதிர்ப்பதமான ஒரு விஷயம் வரும். யாரும் ரொம்ப வேண்டாம் சொல்ல வேணும்னு தோணும். அதுவாக மட்டும் இல்லாம இவர் புரிஞ்சு அவர் வந்து ஒரு இயக்க ரீதியில வந்து துறவு நிலையை, அதாவது இவர் பிடிக்காம, இந்த உலக வாழ்வில் பிடிக்காமலாம் போகல, இந்த உலகத்திற்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும்ன்ற ஒரு தூண்டுதல், அந்த ஒரு ட்ரஸ்ட் அது வந்து இருந்துட்டே இருக்கு. அதனுடைய காரணமாக பல சோதனைகளை கடந்து இவ்வளவு ஒரு வசதிகள், சந்தோஷங்கள் இத்தனையும் அவர் வந்து துச்சமா தேவையில்லை அப்படின்றத யாரும் மனதும் புண்படாம அவர் கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாரு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ், ஜி பூம்பா அப்படின்ற ஒரு நோய் நடக்கல. அது மாதிரி தூங்கிட்டு இருக்கப்ப அவர் ஒய்ஃபை விட்டு வெளியே போகல, ஆஸ்திரேலிய சொந்தத்திற்கு காரணம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போகல. அவர் ரொம்ப பெரிய முடிவோட, ஒரு டிசைரோட, லாஃப்டி எய்மோட தான் அவர் வெளியே போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த, அந்த மைய மோதல் அப்படின்ற 2 பிலோசாபிக்கல் கான்ஃபிளிக்ட் வந்து நம்ம தத்துவார்த்த ஒரு முரணை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒன்று ஆசை, இன்னொன்று துறவு அப்படின்ற விஷயங்களை ஒரு கான்ட்ரடிக்டரியா வந்து இந்த விஷயம் வந்து அனலைஸ் பண்றதாக நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி மேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு சோசியல் ஸ்ட்ராட்டஜியா வந்து சொல்றாங்க. இன்னைக்கும் அது தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமூகம், குறிப்பா அந்த பெரிய பெரிய சிட்டிஸ்ல இருக்கவங்க மேரேஜ் தேவையா, கட்டாயம் ஒரு பொண்ணோ ஆணும் பிறந்துட்டு அவங்க கட்டாயம் மேரேஜ் பண்ணணுமா, இட் இஸ் நாட் அ மஸ்ட். வேற 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 வாழ்க்கை முறைகளுக்கு எல்லாம் வந்து எதிராக தொடங்கிட்டு இந்த சமூகம் மாறிடுச்சு. இந்த கார்பரேட் சமூகம் வந்து அதை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இங்க வந்து சோசியல் ஸ்ட்ராட்டஜியா வந்து இது பண்றாங்க. பொலிட்டிக்கல் டூல், எப்படியாவது வந்து கட்டி போடணும் அப்படின்றதுக்காக ஒரு மேரேஜ், அப்புறம் இந்த லக்ஸ்ஃபுல் இந்த மாதிரியான அப்ரோச், இந்த பெண்கள் மூலமா அப்ரோச் பண்ண, இது எல்லாமே ஒரு அரசியல் நகர்வு. ஒவ்வொரு அசைவுக்கு பிறகும் அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த மூவ் எல்லாமே ஒரு பொலிட்டிக்கல் டூலாக வந்து பயன்படுத்தப்படுது. இதுல வந்து ஒரு சுயம்பரத்தை வந்து ஏற்பாடு பண்றதாக இருக்கட்டும், அல்லது வெல்வித்தை போட்டி மூலமாக இந்த விஷயங்கள் முடிவுக்கு வரதாக இருக்கட்டும், இது வந்து பயத்தால தூண்டப்பட்ட ஒரு அரசியலாக இருக்கு. ரைட்டுங்களா? இது வந்து என்ன சொல்றது, ஆதி காலத்துல புராதன பொதுவுடைமை 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் 2 காலம் நடக்கக்கூடிய மனிதன் வந்து வந்தாங்க வச்சுக்கோங்க. அப்ப புராதன பொதுவுடைமை, அதுக்கு தாய்வழி சமூகத்துல ஒரு பெண்ணு தான் தன்னுடைய இணையை ஒரு வீரமான, ஒரு வலிமையுள்ள பெண்ணை, ஆணாக மாறிய வலிமையுள்ள பெண்ணை வந்து ஆணை வந்து தேர்ந்தெடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நாம படிக்கிறோம். இதை வந்து நம்ம பெண்ணின் மருத்துவத்துல டாக்டர் ஷாலினி வந்து எழுதியிருப்பாங்க. அந்த டார்வின் தியரியை வந்து ஆய்வு பண்ணி ஜூனியர் விகடன்ல ஆனந்த விகடன்ல தொடர்ச்சியாக வெளிவந்தது. இன்னும் சொல்லப்போனா பிரபஞ்சன் கூட அந்த காலத்துல அந்த பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புராதன கேரக்டரா வந்து ஒவ்வொரு மாசமும் அந்த காலத்துல நான் படிச்சிருக்கேன். அதிதி அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரா வந்து பண்ணுவாங்க. எப்படி ஒரு பெண் வந்து வெற்றிகரமா இருந்தா தன்னுடைய போருக்கு வந்து வழிநடத்தி சென்றா, தன்னுடைய பிரசவத்தில் தானே பார்த்தா, தன்னுடைய என்ன சொல்றது அந்த கொடியை, அந்த குடல் குழந்தை பிறந்தோடனே அந்த பிரசவத்துல குடலை, அந்த கொடியை கூட தன்னோட பல்லால அடிச்சு அறுத்துட்டு தோல்ல பிராத்திக்கு போருக்கு போனவர் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இந்த வாழ்கா முதல் இலங்கை வரை ராகுல சாமித்ரையாருடைய புத்தகத்துல இதுல எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. எபிஸ்ட்ரோ அந்த ஒரு ஃபில்ம் இருக்கு. அதுல கூட
இந்த விஷயங்கள்லாம் காட்டப்படும். ஸோ இந்த மாதிரி தாய்வழி சமூகத்துல ஒரு பெண் தேர்வு பண்ண அந்த சமூகம் எப்படி மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு வரைக்கும் வந்து பெண்ணை வந்து அடைவதற்காக ஒரு வார்த்தை, சரியான வார்த்தை, அதாவது பெண்ணை அட்ராக்ட் பண்றதுக்காக, இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எப்படி வந்து பெண் மயில் அட்ராக்ட் பண்றதுக்காக தான் ஆண் மயில் தான் தோகை விழுத்தாடுது இல்லையா, அது மாதிரி சந்தை பரப்புறதே, கடை பரப்புறதே ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சாலினி அந்த பெண்ணின் மறுபக்கத்துல எழுதியிருப்பாங்க. இதுதான் உண்மையாவே இருக்கு. ஆனா அந்த கான்ட்ரரி எப்படி யதார்த்தத்துல எப்படி முரண்பாடு இருக்குன்னா, பெண்ணை வந்து இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு காரணங்களால இன்னைக்கும் ஒரு பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படலாம். அவ வந்து என்ன சொல்றது, வரதட்சணை அப்படின்ற பெயர்ல ஒரு ஆணை ஒரு மாப்பிள்ளைய விலைக்கு வாங்கிட்டு போறான். வரதட்சணைன்றது அவங்க காசு கொடுத்து ஒரு மாப்பிள்ளைய வாங்குறது. ஆனா விலைக்கு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கே வாழப்போய் அந்த வீட்டுல அடிமையா இருக்காங்க அப்படின்ற சூழல் பல இருக்கு. நம்ம என்ன சொல்லலாம், இன்னைக்கு பெண்கள்லாம் மாறிட்டாங்க, பாவம் ஆண்களுக்குன்னு ஒரு சங்கல் எல்லாம் இருக்கு. ஆனா பெரும்பாலான உண்மைகளை நம்ம பேசணும். எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் தட், ஆல்வேஸ் எக்ஸப்ஷன்ஸ் ஆஃப் தட். பட் பெண்களோட நிலை, அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு குழந்தைய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஹாசினி போன்றவர்கள் எல்லாம் ஒரு குழந்தைய கூட ஒரு கோயில்ல வச்சு கூட எவனவோ ஒருத்தர் பண்ண முடியும். அதுக்கு போராடக்கூடிய ஒரு நீதிபதி ஒரு வக்கீல கூட சொல்ல முடியுது. இந்த பார்ப்பன இந்துத்துவ வெறியர்களால அல்லது ஆணாட்ட பொறுக்கிகளால இப்படி நடக்கக்கூடிய சூழல்ல அந்த காலத்துல இந்த சிதம்பரம் அப்படின்ற ஒரு பெண்ணு தேர்வு பண்ண, அது வந்து உயர்குடியில வந்து அப்படி ஒரு நிலை இருந்திருக்கு. ஆனாலும் கூட கடைசியில் யசோதரை வந்து ஒரு துணையாக வந்தவங்க ஒரு மனைவியாகவோ இல்ல ராகுலனோட அம்மாவாகவோ தான் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அதெல்லாம் பின்னாடி நம்ம வருவோம். சித்தார்த்தரோட பின்னாடி அவங்களும் துறவு நிலை ஏற்பட்டு அவங்களுடைய சித்தி சுத்தோதனர் எல்லாருமே வந்து கடைசியில துறவு நிலை ஏற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இதுல படிப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சோசியல் ஸ்ட்ராட்டஜியா வந்து ஒரு மேரேஜ்ன்றது இருக்கு. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா இருக்கு, ஒரு நிறுவனமயமாக்கப்பட்டு இருக்கு அப்படின்றது அந்த காலத்திலேயே இருந்திருக்குன்ற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அடுத்து மேஸ்குலினிட்டி அண்ட் பவர், அதாவது ஒரு ஆண ஆதிக்கம் அப்படின்னு அந்த பவர்னா என்னது, அதிகாரம், இந்த போட்டி, இந்த விஷயங்கள் வந்து அன்னைக்கு வந்து நிலைநிறுத்தப்பட்டது. அப்ப அந்த சமூகம் அப்படியா மாறிடுச்சு. இது ஒரு சத்திரிய கடமை, வர்ணாசிரமம் வந்து நிலைப்படுத்தப்பட்ட அந்த சமூக சூழல்ல இது திறமையின் அடிப்படையில் பெயர்ல ஆணுக்கு வலிமையை காண்பிப்பதற்கான எண்டிப்பதற்கான ஒரு போட்டியாக இருக்கு. இந்த இடத்துல சித்தார்த்தர் எப்படி வேலைப்படுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு ஈகோவாலாம் வந்து தூண்டப்பட்டோ, ஒரு ஆண் அப்படின்றதுனால தூண்டப்பட்டோ இல்ல. இவர் சொல்றாரு, சன்னா சொல்றாரு, பங்கு சன்னா இந்த காரணங்களால எல்லாரும் வருத்தப்படுவாங்க, நீங்க பேசாம வெளியே செய்தாங்க, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாதது கிடையாது அப்படின்னு. ஓகே, நமக்கு புண்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி புத்தர் வந்து அதுக்கு இறங்கி அதுல வந்து தன்னுடைய ஸ்கில்ல வந்து நிரூபித்தார் அப்படின்ற மாதிரி நாம அறிவிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து புத்தருடைய அவருடைய புரிதல் அப்படின்றதுதான் இங்க வந்து ஆணாதிக்கமா இருக்கட்டும், ஈகோவா இருக்கட்டும், இந்த எல்லாத்துக்கும் மாற்றான ஒரு இன்னொரு மதிப்பீடாக இந்த இடத்துல வந்து காட்டப்படுகிறது. என்ன சொல்றது, பதிய வைக்கப்படுகிறது. வந்து நம்ம இந்த ராமருடைய வீட்டை சீட்டை, ராமர் சீட்டைகள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இங்க இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான், இதெல்லாம் கட்டுக்காது தான். சரி, இதுக்கடையில ப்ராப்ளமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன், ஒரு பெண்களை எப்படி வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்க ஒரு ஆணுக்கான ஒரு சாதாரண ஒரு விளம்பரத்துக்கு கூட ஒரு பெண்ணை வந்து அவளுடைய உடம்பை அல்லது ஒரு 2 பீஸை காமிச்சு அவளுடைய அத என்ன சொல்றது ஆழ் மனதுல அவளுடைய ஒரு மோசமான ஒரு விஷயத்தை வச்சுதான் வியாபாரம் பண்ணக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. பெண்கள் ஈல்டானாலும் அதை இயக்கக்கூடியவர்களாக இந்த சக்திகள் தான் இருக்குன்றதான் உண்மை. அப்படின்ற இடத்துல இங்க பெண்களை வந்து ஒரு டூல்ஸாக ஒரு என்ன சொல்றது ஒரு இளவரசரை மயக்கக்கூடிய ஒரு கருவிகளாக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால பார்க்க முடியும். உடலால, உணர்ச்சியினால, தலையினால ஏமாற்றுறது மூலமாக பெண்கள் இப்படிப்பட்டவங்க, அதெல்லாம் மனசாஸ்திரத்தை சொல்லுவாங்க, பெண்கள்லாம் இப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய உடல் உறுப்புகள்லாம் ரொம்ப அறுவறுப்பா சொல்லி இதெல்லாம் கேவலமானது, அவங்கள வந்து அவனுடைய அப்பனோட கூட பழையக்கூடாது, ரொம்ப வர்ஸ்டா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு பெண்களை மிக மோசமானவர்களாக சித்தரித்த அந்த மேட்டர் இருக்குல்ல, இதெல்லாம் அப்பயே அதுக்கு முன்னாடியே வர்ணாசிரமத்துல
இருந்திருக்கு. அந்த கருத்தியல்கள் இருந்திருக்கு. அதனுடைய நீட்சியாகவோ அல்லது அதனுடைய பிரதிபலிப்பாகவோ ஆவணமாகவோ நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் அந்த பெண்களை இப்படி எல்லாம் செய்யணும். அந்த புறத்துல அழகிகள் அடிமைகள் தான், அடிமைகள் தான். அந்த ஒரு சமூக சூழல் இங்க ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. அப்ப இன்னொரு விஷயம் அவங்க ஒரு ஏஜென்ட்ஸா வராங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் தான். அதாவது கவனத்தை திசை திருப்புறதா உங்களை விடு. அதாவது ஒரு நேர்மையான ஒரு ஆளை கூட ஒரு பெண்ணை வச்சு மேனிபுலேட் பண்ண முடியும் அல்லது தவறா அவரை சார்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த இது இன்னொரு வகையில ஆணாதிக்கம் அல்லது ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் கலந்த ஒரு பயத்தை இருக்கு, பயம் இருந்திருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கிற விஷயமாகவும் இருக்கு. அடுத்து முரண்பாடு. ஒரு வகையில பெண்கள் வலிமையானவர்களை காட்டப்படுறாங்க. உங்களால அவங்கள இது பண்ண முடியும், இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அவங்கள அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு வகையில அவர்களை எவ்வளவு கேவலமாக அவர்களை பயன்படுத்த முடியுமோ அந்த டூல்ஸாகவும் பயன்படுத்துறாங்க. கடைசி வரைக்கும் கூட யசோதரையும் அந்த இடத்துலதான் இருக்காங்க, மனைவியாகவும் தாயாகவும் தான் இருக்காங்க. இவர் ஒரு கட்டத்துல இல்ல இதெல்லாம் வேணாம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அந்த நீரெடுக்கும் பிரச்சனையில நம்ம அதை அடுத்து பார்ப்போம். அதுல அவர் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு போறாரு, தெரியாம ஓடி போகல. சோ இதுக்கு யசோதரையும் அப்படிதான் காட்டப்படுறாங்க. அப்ப செகண்டரி எலிமெண்டா தான் இருக்காங்க. அதாவது அந்த ஆண்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கக்கூடிய, ஆண்களின் வலிமைக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கக்கூடிய ஒரு பாத்திரங்களாக தான் பெண்கள் காட்டப்படுறாங்க. ஒரு சைடு ஆனா யசோதரை தானே தன்னுடைய துணையை தேர்வு பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவோ அல்லது அதுல உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாகவோ ஒரு சின்ன விதிவிலக்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து ஸ்டேட் பவருக்கும் இண்டிவிஜுவல் ஃப்ரீடத்துக்குமான ஒரு ஒரு ஆய்வு, ஒரு கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தா, இப்போ இவர் அவர் சுத்தோதனம் அரண்மனை கட்டுறாரு, எல்லாத்தையும் வச்சு அவர் இது பண்றாரு, இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு, சரிங்களா? அப்ப இது என்னன்னா இன்பம் அப்படின்றது ஒரு அரசியல் கட்டுப்பாடாது. நீங்க அரச குடும்பத்துல ஒரு உயர் குடியில இருந்தேன்னா நீ இதெல்லாம் அனுபவிச்சாகணும், இதெல்லாம் உங்களோட மேண்டேட்டரி கட்டாயம். அப்படி இல்லைன்னா நாமளே இல்லை, நீ அரசனே இல்லை, இத்தனை அந்த புறத்து அழகிகள் இருக்காங்க அப்படின்றது உன்னுடைய ஸ்ட்ரென்த். நீ ஒரு இடத்துக்கு போய் அரசர் வெற்றி அடையணும்னா அங்க இருக்கக்கூடிய இப்ப அந்த போர் நடந்துச்சு, அத என்ன செய்யறோம், நம்ம ஒரு சைடு ஈரான் சைடு என்ன வைங்க. இப்ப ஈரான் அவங்க அடிச்சிருச்சு, இஸ்ரேல் அடிச்சிருச்சு அப்படின்னாலும் கூட அங்க பாதிக்கப்படுறது மக்களா தான் இருக்காங்க. அப்ப அழிவு மாற்று எதிர்த்தரப்புல அழிவு அப்படின்றது இங்க வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதுதான் அதுக்குரிய இலக்கணமாகவும் மாறி போயிடுது. தன் மக்களை காப்பாற்றுறதுன்னா முன்னோடு, அதாவது தன் தாயை பிற தாயை எதிர்க்காமலேயே தனது தாயை அன்பு செய்ய முடியும்னு ஒரு கோட் இருக்கு. அது மாதிரி மத்தவங்க அழிச்சுதான் தன்னுடைய மக்களை காப்பாற்றணும் அப்படின்றது தவறாக ஒரு எத்திக்கல் நான் எத்திக்கல் வேலை தான் இன்னைக்கு இந்த உலகமே நகர்ந்துட்டு இருக்கு. ஆனா இதுக்கு எகென்ஸ்டா தான் புத்தர் சித்தார்த்தர் இருந்திருக்காரு. இன்னும் நம்ம புத்தரா மாறல, சித்தார்த்தர் இருந்திருக்காரு அப்படின்றதுடைய வெளிப்பாடு தான் இது. ஸோ இங்க ஒரு பொழுதுபோக்கு கலாச்சாரம், அதாவது ஒரு கன்சியூமரிசம் அந்த கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா, இது அப்புறம் என்ன சொல்றது, இந்த விஷயங்கள்ல இருந்து அவர் கேள்வி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் தவறு. உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான புரிதல் என்பது அது ஒரு வாழ்வியல்ல பிரதிபலிக்கப்படணும் அப்படின்றதுல அவர் ஸ்டேபிளா இருக்காரு, உறுதியா இருக்காரு. அடுத்து இந்த மாதிரி அவர் பேசுறது அவருடைய சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த்தை வெளிப்படுத்து. அவர் எவ்வளவு உளவியல் ரீதியாக வலிமையா இருந்திருக்காரு அப்படின்றத இந்த விஷயங்கள்லாம் வெளிப்படுத்துது. ஆக உணர்ச்சி ரீதியாக, உணர்வு ரீதியாக, இந்த கருத்தியல் ரீதியாக எத்தனையோ வகையில தாக்குதல் நடந்த போதும், இந்த சமூகம் இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளை கொடுத்த போதும் எப்படி இருக்கணும்னா ஒரு கன்விக்ஷனோட இருக்க வேண்டிய அவசியத்தை இது ஒரு பௌத்தத்தினுடைய பிலசாபிக்கல் மையமாக, தத்துவார்த்த மையமாக இருக்கு. நீங்க அதனால்தான் புத்தர் பின்னாடி சொல்லுவாரு, நடுவுநிலை பாதையை தேர்ந்தெடுப்பாரு. நீ மிகப்பெரிய தீவிரவாதியாகவும் இருக்க வேண்டாம், மிதவாதியாகவும் இருக்க வேண்டாம், நடுவுநிலை பாதையா.
பகுதியாக பாதி பிரிவுபடணும் அப்படின்னு சொல்ல வருவாரு. எது தீவிரவாதம், எது மிதவாதம், அதாவது எது மோசமானது அப்படின்ட்டு. அப்ப ரேடிக்கலா வந்து எந்தெந்த இடத்துல வந்து ரேடிக்கலா இருக்க வேண்டிய விஷயங்கள்ல இருக்கணும், எந்தெந்த இடத்துல வந்து பகுத்தறிவோட இருக்கணும் அப்படின்றத வந்து பின்னாடி பாருங்க. அடுத்ததாக எத்திக்கல் கிரிட்டிக் ஆஃப் டிசைர், அதாவது ஆசை பற்றிய ஒரு ஒரு நெறி, பௌத்த நெறி. ஆசை என்பது வந்து ஒரு தேவைக்கு வந்து ஆசைப்படலாம். இப்ப வந்து எனக்கு கீரை வேணும் அப்படின்னா வேரோடையும் கொடுக்கலாம், அல்லது அதனுடைய தண்டு பகுதியை மட்டும் பெருக்கலாம். பழங்குடி மக்கள் விவசாயிகளுடைய மனோபாவத்தில் ஒரு உயிர், அந்த தாவரம் நமக்காக அது இருந்தாலும் கூட அதை மீண்டும் கிடைக்க முடியும். அதை முழுக்காக அதை வந்து அழிப்பதும் முட்டாள்தனமும் கூட, அது தப்பும் கூட. அப்ப ஒரு ஆசை என்பது வந்து தேவையின் அளவுக்கு இருந்தால் அந்த ஆசைக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கோட் வந்து நமக்கு வந்து புரிதல் வந்து நம்மளால ஏற்படுத்த முடியும். இங்க வந்து ஆசையை வந்து மோசடி அப்படின்ற பற்று அப்படின்றத வந்து அது வந்து துன்பத்துக்கு தான் வழிவகுக்கும். அந்த ஒரு பற்று வந்து இருக்கக்கூடாது, அட்டாச்மெண்ட் அப்படின்றது எதுலையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிளஷர், வேர்ல்டி பிளஷர், இந்த இன்பங்கள்லாம் வந்து அந்த பந்தங்கள்லாம் பந்தம் தான், அது ஒரு கட்டு தான், அது நமக்கு ஒரு பாண்டேஜ் தான். ஸோ அதுக்காக நம்ம எல்லாத்தையும் என்ன சொல்றது விட்டுட்டு திருவநிலை கொண்டு வரல. உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய கடமை, அதை நீங்க ஆகணும். பொருள் சம்பாதிக்கணுமா அதை நேர்மையான வழியில ஆகலாம். ஆனா நீங்க வந்து இந்த இதுக்காக ஆசை, இன்பம், பற்றுதல் இதெல்லாம் வந்து நாளைக்கு உங்களைதான் வந்து தவறான ஒரு வழிக்கு வந்து நகர்த்தும். அதனால பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் சித்தார்த்தர் வந்து சொல்லுவார். அப்ப துன்பத்தோட உலகியல் பகுப்பாய்வை வந்து நம்மளால பார்க்கணும். ஒரு துன்பத்தை, ஒரு சஃபரிங்ஸா ஏன் சஃபரிங்ஸ் ஏற்படுது, அது எந்த அளவுக்கு வந்து அந்த விஷயத்த நாம என்ட்ரி பண்ண வைக்கணும், இல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்ல முற்படுவாரு. அப்புறம் வந்து மித்தலாஜிக்கல் எக்ஸாம்பிள், இந்த விஸ்வாமித்திரர், இந்த இந்திரன், இந்த முனிவர்கள், இது எல்லாமே வந்து என்னன்னா ஆசையை வந்து நியாயப்படுத்துவதற்காக உதாரணம் சொல்வதாக சொல்றாங்க. இந்த மாதிரியான நமக்கான நிறைய சோதனைகள், கேள்விகள், பிரச்சனைகள் வரலாம். அப்ப இது இந்த சொல்லப்படுற விதம் வந்து இந்த செலக்டிவ் ரீசனிங் சொல்லுவாங்க. அதை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுத்தறிவு. இதெல்லாம் வந்து இந்த காரணங்கள்லாம் சொல்லி இது உனக்கு வேணும், இது உனக்கு வேணும், உங்களோட நம்மளுடைய தேவையை நமக்கு தெரியாமலே, நமக்கு விரும்பாமலே நம்ம தேவையா திணிக்குது இல்லையா இன்னைக்கு கார்பரேட், இந்த சமூகம், அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பகுத்தறிவு அப்படின்னு நம்ம இந்த விஷயத்த பார்க்க முடியும் இந்த முனிவர்கள் புராதன எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக. ஸோ இது வந்து அடிப்படை ஒழுக்கத்தையே நிராகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இந்த முனிவர்கள் கதையாளர்கள்லாம், அதுதான் சொல்லுகிறது. அதே மாதிரி சென்சுவல் ஸ்ட்ராட்டஜி, ஃபெயிலியர், இந்த இன்பத்தோட தோல்வி, இவர் வந்து எவ்வளவோ இன்ட்யூஷன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் அவங்க எல்லாருமே தோத்து போறாங்க. இவர் வந்து அதுல சுய கட்டுப்பாடோட இருக்காரு. சுய கட்டுப்பாடுன்றது எப்ப வரும்னா ஒரு விஷயத்தை அதை ஒரு உண்மை என்று அறி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதை அந்த சரியான ஒரு பான்மையோடு ஒரு விஷயத்த வந்து புரிந்து கொள்வது, பார்ப்பது. இப்ப இந்த இடத்துல ஒரு கடுகு இருக்கு அப்படின்னா இந்த அளவுக்கு நின்று பார்த்தா அந்த கடுகோட அளவு, பரிமாணம், நிறம், வடிவம் எல்லாமே தெரியும். அது பக்கத்துல கொண்டு போய் எடுத்து பார்த்தா எதுவுமே தெரியும், ரொம்ப தூரத்துல வச்சாலும் தெரியாது. ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு பார்க்க வேணுமோ, எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேணுமோ அந்த மாதிரி பார்த்தாதான் அந்த பிரச்சனையோட தீர்வை நோக்கி நாம நகர முடியும். ரைட்டுங்களா? ஸோ இது எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. இந்த இன்பம் இவர் கொடுக்குற எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது. பிகாஸ் அவுட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சித்தார்த்த கௌதமர் வந்து என்ன சொல்லணும்னா அந்த இடத்த வந்து நகர்ந்து கடந்து வெற்றி கொண்டு வருவதாக நாம் அறிவிச்சோம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய டேர்னிங் பாயிண்டா வந்து இருக்கு. ஸோ இதன் மூலமாக என்னன்னா ஒரு இதுக்குள்ள ஒரு ஹிடன் ரேடிக்கலிசம் இருக்கு. அதாவது மறைபொருளான ஒரு தீவிரவாதம் ஒன்று இருக்கு. இதையுமே ஒரு சமூகம் வந்து எல்லாரும் போற வழியில இந்த பிக்கல் மைண்டட் ஆடு ஓடி போய் ஒரு ஆடு குடிச்சா எல்லா ஆடும் அது வெளியே குதிக்கும் இல்லைங்களா, அது மாதிரி பிக்கல் மென்டாலிட்டில வந்து சமூகம் நகர்ந்துட்டு இருக்கப்ப யாரோ ஒருத்தவங்க எல்லாம் முடியாது, நான் இந்த வழியில எல்லாம் போவேன், எல்லாம் வந்து போ, புதுசா என்ன பிரச்சனை வருதோ நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய அந்த திணவு இருக்குங்களா, இதுதான் வந்து ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு ரேடிக்கலிசம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் சித்தார்த்தர் அதை கொஸ்டின் பண்றாரு, அதை மறுதளிக்கிறார்.
அவர் வந்து வேறு ஒரு தேர்வை வந்து நிகழ்கிறார். அவர் ஒரு விஷயத்தை செய்வதற்கு காரணங்களை வேறு ஒரு காரணங்களை அவர் சரியான காரணங்களை அந்த இடத்துல எடுத்து தனக்கு தான் நியாயப்படுத்துகிறார், ஆய்வு பண்றாரு, நியாயப்படுத்துகிறார். இங்க வந்து அந்த ரேடிக்கலிசம் இருப்பதாக, அது மறைப்பு பொருளாக இருப்பதாக நான் நினைக்கிறேன். இந்த திருமணம் அப்படின்றது வந்து கட்டாயப்படுத்த விதியாக இருக்கக்கூடியது. இன்பம் என்பதுதான் அந்த சமூகத்தினுடைய நோக்கமாக சொல்லப்படுவது. அதே மாதிரி அதிகாரம் என்பதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லப்படுவதை சித்தார்த்த கௌதமர் என்ன பண்றாங்கன்னா மறுக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனுடைய பாலின பாத்திரங்கள், இந்த கேரக்டர், ஜெண்டர் ரோல் தான் இருக்குங்களா, இது எல்லாமே வந்து இந்த பவர்ஃபுல் கேரக்டர், இது எல்லாமே வந்து அதைத்தான் சொல்ல முற்படுகிறது. ஸோ இந்த பிராமண, இந்த சமூகத்தினுடைய பிராமண வர்ணாசிரம சாதிய விழுமியங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கருத்தியல்களை இது வந்து அமைதியாக கொஸ்டின் பண்ணுது. எல்லாத்தையும் அவர் கொஸ்டின் பண்றாரு. அதனால இதனுடைய லிமிடேஷன்ஸ் நான் முதலே சொன்ன மாதிரி இந்த பெண்களை பயன்படுத்தக்கூடிய ஆண் சம்பந்தப்பட்ட பார்வை என்பது வர்ணாசிரமத்தினுடைய நீட்சியாக அந்த காலத்தினுடைய எதிரொலிப்பாக ரிஃப்ளெக்ஷனாக இன்னைக்கு இருக்கு. அது எல்லாமே நம்மளால ஏற்கக்கூடாது. அவர் இருக்க அந்த காலகட்டத்தை அவர் லட்சுமி நரசு போன்ற விஷயங்களை அவர் படித்து ஆய்வு பண்ணி அதை இப்படி கொடுத்தா சரியாக இருக்கும் என்று பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் நினைத்து நம்பி என்ன செஞ்சிருக்காங்க, இந்த வடிவத்தில் அவர் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்கார். ஸோ வந்து இந்த லிமிடேஷன்ஸ் நாம நிச்சயமாக இந்த கேரக்டர்ஸ் மூலமாக இந்த சொல்லப்பட்ட தூய்மையான புராதன கதாபாத்திரங்கள் இது எல்லாத்தையும் நாம வந்து அந்த மாதிரிதான் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து இது மேல அந்த ஸ்ட்ராங்கான ஒரு பேட்ரியாட்டிக்கல் ஒரு ஆணாதிக்க சார்பு நிலை இருக்குங்களா, இது வந்து அந்த காலத்துல இருந்திருக்கிறதுடைய சாட்சியமாகத்தான் இந்த கோட்ஸ் இந்த கதையாளர்கள் இருக்கு. ஸோ இதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியினுடைய வலுவான நல்ல விஷயங்கள் அப்படின்னா ஒரு சைக்கலாஜிக்கல் இன்சைட் இருக்கு, ஒரு உளவியல் ரீதியான ஒரு பார்வை இருக்கிறது, அதுக்குள்ள ஒரு வலிமையான ஒரு கருத்தியல் வந்து இருக்கு. அதே மாதிரி தத்துவார்த்த மோதலாக இருக்கிறது. என்ன அப்படின்னு சக்தி வாய்ந்த தத்துவார்த்த மோதல், ஸ்ட்ராங்கான பிலசாபிக்கல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு இது எந்த வகையில எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. மேரேஜ் பண்றது வந்து அவங்களுடைய விருப்பத்துல அவங்களுடைய நோக்கத்துல ஒரு லாஃப்டி எய்ம் அதுக்காக பண்ணலாம். கட்டாயம் வந்து அவன் வந்து தண்ணி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான், பொம்பளை பொறுப்பியா இருக்கான், அதாவது ஏதாவது ஒரு அழைப்புதான் பண்றான், இல்லை திருக்கனா இருக்கான், ஏதாவது ஒரு பிள்ளைய போட்டு கட்டி வச்சா அவன் பாட்டுக்கு சோறாய்ச்சி போட்டு அவன் பார்த்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருப்பான், இவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்ப்பான். எப்படினாலும் அவன் வர்றப்பே கல்யாணம் முடிச்சுட்டு வர்றப்பே சொல்லிடுறாங்க, அப்பா அந்த பிள்ளைய திருத்த வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்றாங்க. அவங்களும் வந்து மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. ஏன்னா எல்லா பெண்களோட மூலையிலையும் ஆனா அதுக்கு கருத்துக்கா இருக்கு, ஓகே அடிச்சு கொடுத்து ஒரு நல்ல பெண்ணு தான் கொடுத்தா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்பிக்கப்பட்ட அந்த கருத்தியல்கள் அவங்களை டிரைவ் பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர் வந்து இந்த ஒரு சைக்கலாஜிக்கல் கான்ஃபிளிக்ட் இந்த மாதிரியான இடத்துல வந்து இருக்கிறப்ப நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சித்தார்த்தரோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரிஸ்டிக், அந்த ஒரு கேரக்டர் வந்து அவர் வந்து அப்படியே ஷைன் ஆகுறாரு, ஒரு சூரியன் மாதிரி நட்சத்திரம் மாதிரி ஷைன் ஆகுறாரு. இப்படி ஒரு கேரக்டர் அப்படின்னு அதை பார்த்து நமக்கு வந்து ஒரு மாதிரி மனதும் என்ன சொல்றது மூளையும் நிமிர்கிறது அப்படிங்கிற மாதிரி சில இடங்கள் வந்து அப்படியே பிளிங்க் ஆகுது, அது ஸ்பார்க் ஆகுது, அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலின ஏற்றத்தாழ்வு அதெல்லாம் வந்து இங்க இருக்கிறது வந்து வீக்னஸான விஷயமாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம இந்த பகுதியினுடைய அனாலிசிஸா நாம எடுத்துக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து சித்தார்த்த கௌதமர் எவ்வாறு சாக்கிய சங்கத்துல இணைகிறாரு, எப்படி துறவு நிலையை எந்த கட்டத்துல எந்த அடிப்படையில துறவு நிலைக்கு நம்ம நகர்றாரு அப்படின்றத அடுத்தடுத்த இதுல வந்து நம்ம பார்க்கலாம்.